நீங்கள் பார்ட் டைம் ஒரு நல்ல இன்கம் ஒன்று எடுக்க வேணும்னு சொன்னால் ட்ரேடிங்கை சூஸ் பண்ண வேணாம். பார்ட் டைமாக இன்கம் எடுக்கிறதுக்கு ட்ரேடிங் ஒரு நல்ல வே இல்லை. நிறைய பேர் எண்ணம் எப்படி சொன்னால் 1 மந்தோ 2 மந்தோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணினால் அடுத்த மந்த்லேருந்து நாங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கிங்க. ஐஃபோன் வாங்குற மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஐஃபோன் வாங்கிடாது. ட்ரேடிங்கில் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கு வாங்கலாம். அப்போ தான் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு இயலாது. இப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன தான் நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை படித்து முடித்தாலும் மென்டலி நாங்கள் ஸ்ட்ராங்காகும் வரைக்கும் எங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண இயலாது. அப்போ அதனால் நீங்கள் சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டு ஓகே நாங்களும் ஏர்ன் பண்ணலாம் என்று எண்ணிக்கொண்டு கோர்ஸ் ஒன்றை கம்ப்ளீட் பண்ண நினைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா கோர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ஒரு ட்ரேடராக டெவலப் ஆகிறதுக்கு இயலாது. இப்போ அதனால் நீங்கள் முதலாவது டிசைட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அர்ப்பணிப்போடு இருந்து செய்கிறதுக்கும் லொஸ்ட் ஆகினால் தாங்கிறதுக்கும் ஒரு ஃபெயிலியரை பார்த்தோன்னே அடுத்தது என்ன செய்ய வேணும் என்று திங்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏழும்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ண வேணும். மற்றும்படி ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறதும் ட்ரேடிங் படித்தாலே ஏர்ன் பண்ணலாம் என்று நினைக்கிறதும் பெரிய பெரிய கனவுகளோட உள்ளே மாட்டுப்படுறதும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், ட்ரேடிங்கை விட்டுட்டு கெசினோ பக்கம் போனோம்னால் மிச்சம் நல்ல. அதால் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை சூஸ் பண்ணி கொள்ளலாம்.